சிந்திங்க 9 சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். நம்முடைய சேனலில் வரக்கூடிய தகவல்கள், காணொளிகள் உங்களுக்கு உடனுக்குடனே நான் கொடுத்த உடனே உங்களை தேடி வரணும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் தரக்கூடிய தகவல்கள், காணொளிகள் உங்களுக்கு உடனே வந்து சேர்ந்துடும். இன்றைக்கி நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் குழந்தைகளுக்கு அடிக்கடி உடம்புக்கு முடியாமல் போயிடுதுமா அப்படின்னு நிறைய பேர் என்ன கேட்கறது உண்டு. நம்ம என்னதான் பார்த்து குழந்தைகளை நாம் பராமரித்தாலும் ஒரு சில காலகட்டம் வரும்பொழுது குழந்தைகள் ஓடி ஆடி விளையாடும் பொழுது, குழந்தைகள் அடுத்தவர்கள் தூக்கும் பொழுது, கொஞ்சம் பொழுது, நாமளே கூட வெளியில் அழைச்சின்னு போகிறோம் வரோம் அப்படின்னும் பொழுது, வெளிக்காட்சிப்படும் போது எப்படி இருந்தாலும் குழந்தைகளுக்கு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்துடும். சளி பிடிக்கிறது, காய்ச்சல் வர்றது, வயிற்றுப்போக்கு, இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் வரும் இல்லையா? இப்படி குழந்தைகள் சாப்பாடு சாப்பிட்ற வயசு வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலோ, இல்லை பெரியவர்களாகவே இருந்தாலும் அவங்களுக்கு ஏதோ உடம்பு முடியாமல் போகுது, அடிக்கடி இந்த பிரச்சனை வருது அவங்களுக்கு அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு விஷயத்த பண்ணுங்க. தினம்தோறும் உங்கள் வீட்டில் ரசம் வைப்பீங்க இல்லையா? அந்த ரசம் வைக்கும்பொழுது ஒரு சிலர் மிளகு, சீரகம் சமமாக போட்டு, ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம் அப்படி சமமாக போட்டு ரசம் வைப்பாங்க. ஒரு சிலர் மிளகு கம்மியாக, சீரகம் கூடுதலாக போட்டு ரசம் வைப்பாங்க. ஆனால் நீங்கள் உடம்புக்கு முடியாதவர்களுக்கு ஒரு வேண்டுதலுக்காக இந்த ரசத்தை வைக்க போகிறீங்க. அப்போது மிளகு கூடுதலாக, சீரகம் கொஞ்சம் கம்மியாக வச்சு ரசம் வச்சு அந்த ரசத்தை நீங்கள் டேஸ்ட் எல்லாம் பார்க்கக்கூடாது. அந்த ரசத்தை வச்சு இத்தனை வருஷமாக நாமளும் குடும்பம் நடத்துகிறோம். ஒரு ரசத்துக்கு எவ்வளோ புளி தேவை, எவ்வளோ உப்பு தேவை அப்படின்னு நமக்கு தெரியாதா? கண்ணு பார்த்தா கை வேலை செய்யணும்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி நாம் ரசம் அப்படிங்கிறத வச்சுட்டு ரசம் கொதித்த உடனே, அதாவது கொதிநிலை வந்த உடனே நுரக்கட்டும். அப்படி வந்த உடனே இறக்கிட்டு அதுலேருந்து ஒரு டம்ளர் எடுத்து அந்த ரசத்தை உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைங்க. அது காலையிலையோ, மத்தியானமோ, ராத்திரியோ, எப்போ நீங்கள் சாப்பிட்றீங்க, உடம்புக்கு முடியாதவங்களுக்கு அந்த ரசத்தை நீங்கள் தரப்போகிறீங்க அப்படின்னா ஒரு டம்ளர் ரசத்தை உங்கள் வீட்டு பூஜை அறையில் வச்சுட்டு சுரதேவரை மனசார நினச்சிக்கணும். இந்த சுரதேவர் நமக்கு வரக்கூடிய காய்ச்சல், நமக்கு வரக்கூடிய உடல் நல அசௌகரியங்கள், நமக்கு வரக்கூடிய வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், இதையெல்லாம் சரி பண்ணக்கூடிய யாருன்னு அப்படின்னு பார்த்தா சுரதேவர். இந்த சுரதேவரை மனசை நினச்சிக்கிட்டு இந்த ரசத்தை இவங்களுக்கு நான் உடம்பு சரியாகிறதுக்காக கொடுக்க போகிறேன், அவங்களுக்கு இது சரியாகும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு அந்த ரசத்தை வந்து உடம்புக்கு முடியாதவங்களுக்கு நீங்கள் கொடுத்து பாருங்களேன். ஒரு 2 நாள்லேயே அவங்களுடைய உடல் அப்படின்றது சரியாயிடும். முயற்சி பண்ணி பாருங்கள். இது வந்து கேட்கறதுக்கு உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும், சிரிப்பாக கூட வரும். ஆனால் இது வந்து உண்மை. சுரதேவர் ஒரு சில ஆலயங்கள்லேயே இருக்கிறார், உபக்கடவுளாகவே இருக்கிறார். அதனால் எனக்கு தெரிஞ்சு ஸ்ரீவில்லிபுத்தூரில் சுரதேவர் ஆலயம் இருக்குதுன்னு நினைக்கிறேன், சரியாக தெரியல. இருந்தாலும் இது தொடர்பான பதிவு நான் உங்களுக்கு தரேன். நான் இதை மட்டும் நீங்கள் செய்யுங்க. குழந்தைகளோ பெரியவர்களோ யாராக இருந்தாலும் இந்த ரசத்தை பூஜை அறையில் வச்சுட்டு சுரதேவரை மனசை நினச்சிட்டு அந்த ரசத்தை நீங்கள் உரியவர்களுக்கு தரும்பொழுது நோய் குணமாகும், முக்கியமாக காய்ச்சல் குணமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தகவல் பயனுள்ள தகவலாக இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்.